திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழி பலியிட தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை மீது ஆடு கோழி பலியிடுவதற்காக அந்த மலையை சிக்கந்தர் மலையாக மாற்ற முயற்சிகள் நடப்பதாக பல்வேறு வழக்குகள் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்களை விசாரித்த இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியது. இதையடுத்து வழக்கு விசாரணை மூன்றாவது நீதிபதிக்கு மாற்றப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதி விஜயகுமார் திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழி பலியிட தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அதனை பலியிட தடை விதித்து உத்தரவிட்டார். அந்த மலையை திருப்பரங்குன்றம் மலை என்றே அழைக்க வேண்டும் எனவும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்த ஜி.டி. நாயுடு மேம்பாலத்தில் பேரணி சென்ற அதிமுகவினர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கோவை மாவட்டம் கோல்டுபென்ஸ் முதல் உப்பில்பாளையம் வரை 10.10 கிலோமீட்டர் தொலைவுக்கு கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழகத்திலேயே மிக நீண்ட தொலைவுக்கு அமைக்கப்பட்டுள்ள இந்த மேம்பாலத்திற்கு கோவையின் அடையாளங்களில் ஒருவரான ஜி.டி. நாயுடுவின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதிமுக ஆட்சியில் திட்டம் அறிவிக்கப்பட்டு 50 விழுக்காடு பணிகள் நிறைவு பெற்ற மேம்பாலத்திற்கு அதற்கு பிறகு திமுக உரிமை கொண்டாடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் விமர்சித்து வந்தனர். இந்த நிலையில் ஜி.டி. நாயுடு மேம்பாலத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தலைமையில் திரண்ட அதிமுகவினர் பாலத்தின் மீது பேரணியாக சென்று பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எஸ்.பி. வேலுமணி, திமுக ஆட்சியில் கடந்த 4.5 ஆண்டுகளில் புதிதாக எந்த திட்டமும் அறிவிக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். புதிய மேம்பாலத்திற்கு ஜி.டி. நாயுடுவின் பெயர் சூட்டப்பட்டது தங்களுக்கு மகிழ்ச்சிதான் என்றும் அவர் தெரிவித்தார். நீர்நிலைகளில் அரசு அலுவலகங்கள் கட்ட அனுமதி வழங்கிய அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதுடன் அரசு கருவூலத்துக்கு ஏற்பட்ட நிதி இழப்பும் வசூலிக்கப்படும் என சுற்றறிக்கை பிறப்பிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகாவில் உள்ள நெம்மேலி கிராமத்தைச் சேர்ந்த பிரகாசம் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் நீர்நிலை என பதிவு செய்யப்பட்டுள்ள நிலத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம், பஞ்சாயத்து அலுவலகம் கட்டப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் தமிழக அரசு தாக்கல் செய்த பதில் மனுவில் கரிக்குளம் என்ற பெயரில் நீர்நிலை என பதிவு செய்யப்பட்டுள்ள அந்த நிலத்தில் 6 அரசு அலுவலகங்கள் செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது குறிப்பிட்ட இடத்தில் செயல்பட்டு வரும் 6 அரசு அலுவலகங்களை வேறு இடங்களுக்கு மாற்றுவது குறித்து 8 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய அரசுக்கு உத்தரவிட்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் தட்ப வெப்பநிலை மாறுபாடு காரணமாக பாதிப்படைந்த தாளடி நெற்பயிர்களை வேளாண் விஞ்ஞானிகள் ஆய்வு செய்தனர். மன்னார்குடி சுற்றுவட்டாரத்தில் உள்ள கிராமங்களில் வெயில், மழை என மாறும் தட்ப வெப்பநிலையால் 45 நாட்களே ஆன தாளடி நெற்பயிர்கள் பாதிப்படைந்துள்ளன. பயிர்களின் வேர்களில் பாசி மற்றும் புழுக்கள் படர்ந்து பாதிப்புக்குள்ளாகியுள்ள நெற்பயிர்களை பாதுகாக்க ஆடுதுறையில் செயல்படும் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் விவசாயிகள் முறையிட்டனர். இதையடுத்து தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவன வேளாண் விஞ்ஞானிகள் மற்றும் நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் மைய அதிகாரிகள் இணைந்து பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை ஆய்வு செய்தனர். தொடர்ந்து தட்ப வெப்பநிலை மாறுபாடு காரணமாகவும் உரங்களை முறையாக கையாளாததாலும் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த விஞ்ஞானிகள் வரும் காலங்களில் பயிர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க உரிய வழிவகை காணப்படும் என தெரிவித்தனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க தடையில்லை என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி சென்னையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதுவரை 25க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்ட நிலையில் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்த தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த விவகாரத்தில் குற்றப்பத்திரிகை ரத்தானால் குற்றவாளிகள் சிறையில் இருந்து வெளியேறி விடுவர் என தமிழ்நாடு அரசு வாதிட்டது. இந்நிலையில் சிபிஐ விசாரிப்பதில் என்ன தவறு என கேட்ட நீதிபதிகள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு தடையில்லை என கூறி உத்தரவிட்டனர்.
நாகேந்திரன் உடலை மருத்துவர் செல்வகுமார் முன்னிலையில் உடற்கூறாய்வு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கல்லீரல் பாதிப்பால் தொடர் சிகிச்சையில் இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் A1 குற்றவாளி ரவுடி நாகேந்திரன் மரணமடைந்தார். நாகேந்திரன் உடலை தங்கள் தரப்பு மருத்துவர் முன்னிலையில் உடற்கூறாய்வு செய்ய கோரி அவரது மனைவி வழக்கு தொடர்ந்தார். இந்நிலையில் கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி முன்னாள் டீன் செல்வகுமார் முன்னிலையில் உடற்கூறாய்வு செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உடற்கூறாய்வு வீடியோ பதிவு செய்யப்பட வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மாதிரிகளை பத்திரப்படுத்தி தடய அறிவியல் துறைக்கு அனுப்ப வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை நீதிபதிகள் முடித்து வைத்தனர். திருப்பூர் மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுடனான ஊதிய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் வேலை நிறுத்தம் தொடரும் என அறிவித்துள்ளனர். திருப்பூர் மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுக்கு SWMS என்ற நிறுவனம் மூலம் ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது. செப்டம்பர் மாதத்திற்கான ஊதியம் இதுவரை வழங்கப்படாததால் அக்டோபர் 9ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஊதியம் வழங்குவது தொடர்பாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது நிறுவனத்தின் ஒப்பந்த காலம் நிறைவடைந்து விட்டதால் அதனை புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வருவதால் ஊதியம் வழங்க மேலும் தாமதமாகும் என தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் போராட்டம் தொடரும் என அறிவித்துள்ள தூய்மை பணியாளர்கள் தீபாவளி நேரத்தில் ஊதியம் வழங்குவதை தாமதப்படுத்துவது மனிதாபிமானமற்ற செயல் என குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி தனியார் கல்லூரியில் மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்காட் பொறியியல் கல்லூரி நிர்வாகத்தினர் ஏற்பாட்டின் கீழ் மூணாருக்கு மாணவர்கள் சுற்றுலா சென்றனர். அப்போது பேராசிரியர் ஜான் சாமுவேல் ராஜ் என்பவர் ஒரு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக சக மாணவர்கள் பேராசிரியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 5 மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் 4 பேரை கைது செய்தனர். தொடர்ந்து மாணவர்களை விடுவிக்க கோரியும் பேராசிரியரை கைது செய்ய கோரியும் கல்லூரியில் மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெற இருந்த கிராம சபை கூட்டங்கள் நாளை நடைபெறும் என தமிழக அரசின் கூடுதல் செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தகவல் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 12,480 கிராமங்களில் கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளதாக கூறினார். முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக கிராம மக்களுடன் உரையாடுவார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கிராமங்களில் அடிப்படை வசதிகள் இருக்கின்றனவா, தண்ணீர், தெருவிளக்குகள், குப்பை அகற்றுதல், சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் குறித்து ஆலோசிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. அடிப்படை முதல் 3 தேவைகள் குறித்து உடனடியாக இணையதளத்தில் பதிவு செய்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆலோசித்து விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜாதி பெயர்கள் அல்லது இழிவுபடுத்தும் பெயர்கள் கொண்ட தெருக்கள், சாலைகள், குடியிருப்புகள், உள்கட்டமைப்புகளின் பெயர்களை மாற்றுவது குறித்து நாளை மக்களுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வை தள்ளி வைக்க உத்தரவிட சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. அக்டோபர் 12ஆம் தேதி போட்டித் தேர்வு நடத்தப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்த நிலையில் புதிய பாடத்திட்ட தேர்வு என்பதால் தேர்வுக்கு தயாராவது கடினம் என கூறி விண்ணப்பதாரர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்தனர். இந்த வழக்குகள் விசாரணைக்கு வந்தபோது விண்ணப்பதாரர்களுக்கான 2,36,000க்கும் மேற்பட்டோருக்கு நுழைவுச் சீட்டு OMR விடைத்தாள்கள் அனுப்பி வைக்கப்பட்டதாக தமிழ்நாடு அரசு வாதிட்டது. இந்த நிலையில் தேர்வை தள்ளி வைத்தால் அது விண்ணப்பதாரர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் கூறப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்டு நீதிபதி தேர்வை தள்ளி வைக்கும்படி உத்தரவிட முடியாது என கூறி மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். சென்னை ரிப்பன் மாளிகைக்கு மனு அளிக்க திரண்ட தூய்மை பணியாளர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர். ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை மண்டலம் 5 மற்றும் 6ஐச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் மற்றும் தனியார் மயத்தை கைவிட வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிறகு ஆகஸ்ட் 13ஆம் தேதி இரவோடு இரவாக தூய்மை பணியாளர்களை காவலர்கள் கைது செய்தனர். இந்நிலையில் ரிப்பன் மாளிகைக்கு மனு அளிக்க வந்த தூய்மை பணியாளர்களை
சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வைத்து காவலர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். கைது நடவடிக்கைக்கு பின்பு பேட்டியளித்த தூய்மை பணியாளர்கள் 71 நாட்களாக பணி இல்லாமல் உள்ளதாகவும் பழைய முறைப்படி பணி வழங்க கோரியும் மனு அளிக்க சென்றபோது கைது செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் கடையில் கொள்ளையடிக்க காவலாளியை கொல்ல முயன்ற 6 பேர் கொண்ட கும்பலின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கிருஷ்ணா மெஷினரிஸ் என்ற ஹார்ட்வேர் கடையின் முன்பு காவலாளி உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு சென்ற 6 பேர் கொண்ட கும்பல் காவலாளியை கழுத்தை நெரித்து கொலை செய்ய முயன்று கடையில் கொள்ளையடிக்க முயற்சித்தனர். காவலாளியின் மூச்சை அடைத்து கழுத்தை நெரித்து கொலை செய்ய முயன்றபோது அக்கம் பக்கத்தினர் சத்தம் கேட்டு அங்கிருந்து உடனடியாக தப்பினர். கடை உரிமையாளர் பிரகாஷ் அளித்த புகாரின் பேரில் பர்கூர் காவல் நிலைய போலீசார் கொள்ளை கும்பலை தேடி வருகின்றனர். இந்நிலையில் காவலாளியை கொலை செய்ய முயன்ற கும்பலின் அதிர்ச்சி சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் வங்கியில் கொள்ளையடிக்க சுவர் ஏறி குதித்த மேற்கு வங்க கும்பலில் ஒருவரை மடக்கி பிடித்த பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். எழும்பூர் எத்திராஜ் சாலையில் தனியார் மால் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இதே மாலில் தனியார் வங்கி ஒன்றும் செயல்பட்டு வருகிறது. அங்கு சுவர் ஏறி குதித்த அடையாளம் தெரியாத 3 பேர் காவலாளியை தாக்கி உள்ளே நுழைய முயன்றனர். சத்தம் கேட்டு சென்ற அக்கம் பக்கத்தினரை கண்டு மூவரும் தப்பியோடவே அதில் ஒருவரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்தனர். தகவலறிந்து எழும்பூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று நபரை கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த துல்கர் என்பது தெரியவந்தது. போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் முத்தையாபுரம் காவல் நிலையம் முன்பு பிரியாணி கடை உரிமையாளர் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. உறவினர்களுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக பிரியாணி கடை உரிமையாளர் ஜெகன் என்பவர் அளித்த புகாரில் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. தனது பைக் மற்றும் செல்போனை உறவினர் உடைத்து விட்டதாக கூறி மீண்டும் புகார் அளிக்க முத்தையாபுரம் காவல் நிலையத்திற்கு அவர் சென்றார். மது போதையில் இருந்ததால் நாளை காலை காவல் நிலையத்திற்கு வரும்படி போலீசார் அறிவுறுத்தவே ஆத்திரத்தில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளித்தார். உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தொழில் நஷ்டம் மற்றும் குடும்ப பிரச்சனை காரணமாக மன அழுத்தத்திற்கு ஜெகன் சிகிச்சை பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலையில் ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட விவசாயி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். புது சாணிப்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்த ஜான் ஆண்ட்ரூஸ் என்பவரை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கிராமத்தில் சுற்றித் திரிந்த நாய் ஒன்று கடித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக எந்தவித மருத்துவ சிகிச்சையும் எடுக்காமல் இருந்த அவர் உடல்நல பாதிப்பால் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது ராபிஸ் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. தொடர்ந்து சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் மாவட்டத்தில் நடப்பாண்டில் 10,479 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் 3 பேர் ராபிஸ் நோயால் உயிரிழந்ததாகவும் ஆட்சியர் க. தர்பகராஜ் குறிப்பிட்டுள்ளார். நாய் கடித்தால் அலட்சியமாக இல்லாமல் உடனே மருத்துவரை அணுக வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தினார்.